இந்த டிவோர்ஸ்ன்ற விஷயம் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாட்டுல 50,000 இருந்து 1,00,000 வரைக்குமே டிவோர்ஸ்ன்றது நடந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதோட ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் நாட்டிலேயே முதல்ல விவாகரத்து வாங்குது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இப்ப நான் பார்க்க போறோம். இந்த காலத்துல கூட ஒரு பொண்ணு வந்து டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஏன் அந்த பொண்ணு மேல தப்பே இல்லைன்னா கூட அந்த தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்றைய காலகட்டத்துல ஒரு பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து ருக்மாபாய் என்றவங்க தான். ருக்மாபாய் 11 வயசுல 19 வயசான தாத்தாஜி பிகாஜின்ற ஒரு பர்சனை திருமணம் செய்யறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை. ஆனா அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தான் அவங்க போகணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அவங்க கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க கோர்ட்ல ஃபைல் பண்ண உடனே என்ன சொல்றாங்கன்னா கோர்ட் அன்றைய காலத்துல ஆண்களுக்கு மட்டும் தான் சாதகமா இருந்திருக்கு. ருக்மாபாய் ஆர்கியூ பண்றாங்க என்னன்னா எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால அவர் கூட தங்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீங்க கண்டிப்பா அவர் கூட தான் போனா அவர் கூட தான் வாழணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 6 மாசம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருவோம், அதுக்கு நீங்க ரெடியான்னு கேட்கறாங்க. அவங்களும் நான் அதுக்கு ரெடின்னு தான் சொல்லி போறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் 1887 கொடுத்துருக்கு. ருக்மாபாய் என்ன பண்றாங்க, ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போன உடனே என்ன பண்றாங்க, இந்து லேடின்ற ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்ல பாலின சமத்துவம், சமூக சீர்திருத்தம், பெண்கள் உரிமைகள் இப்படின்ற ஒரு புக்ஸ எழுதுறாங்க. இந்த பார்த்த ராணி விக்டோரியா அவங்களுடைய கவனத்தை ஈர்த்து இது சம்பந்தமா ராணி விக்டோரியா பாக்குறாங்க, இது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதனால அவங்க வெளியே வந்துடுறாங்க. டிவோர்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருது. இது அந்த டைம்ல ருக்மாபாய்க்கு மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களுக்குமே கிடைச்ச முதல் வெற்றியா இருந்துச்சு. இறுதியில பெண்களுக்கான திருமண வயதை உயர்த்தத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பல பெண்கள் அந்த டைம்ல கல்வி கற்கிறதுக்கும் ஆர்வமா இருந்தாங்க. இந்த டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ருக்மாபாய் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல போயிட்டு மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. படிப்பு முடிச்சுட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 35 வருஷமா இந்தியாவில தான் அவங்க வந்துட்டு ஒரு பெண்கள் மருத்துவமனையில டாக்டரா இருந்தாங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸால உங்களை நான் சந்திக்கிறேன். சட்டம் அறிவீர், பயன்பெறுவீர்.